அன்பர்களே, கபிரியேல் தூதருக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியா சொன்னதை வானவர்களெல்லாம் அறிந்தவுடனே பேருவகை கொண்டு பிறக்க இருக்கும் மகனை, அவனுடைய பெருமை, இப்போது அவர் விரும்புகின்ற சிறுமை ஆகியவற்றை எல்லாம் எடுத்து கூறி புகழ்ந்து பாடுகின்ற ஒரு அரிய செய்தியை வீரமாமுனிவர் நமக்கு இன்று நற்செய்தியாக தருகின்றார் என்று பார்க்கின்றோம். அதனை நாம் மிகுந்த ஆவலோடு சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை சிறப்புறுவதற்கான முயற்சியிலே இறங்குவோமாக. இலக்கமாக நேமி மீதில் இனிது எழும் பதங்கண்ணி, உலக்கமாக வீதி தீதர் ஒழுகல் என்று உண்டதோம், விளக்கமாக நாதனாகி மெலிய மைந்த நின்றுளாய், கலக்கமாக நேமி தேயும் கடியகம் கலங்கவே. அதாவது, உலகத்தின் மீது விளக்கம் உண்டாகுமாறு இனிதே எழுந்து வரும் கதிரவனாகிய நீ, தமக்கே கேடு உண்டாகுமாறு தீயோர் அறநெறியில் ஒழுகாமையால் சுமந்து கொண்ட பாவம் விலகும்படியாகவும், கலக்கம் உண்டாகுமாறு உலகத்தை பாவத் தூண்டுதலால் தேய செய்யும் பேய்கள் மனம் கலங்கும்படியாகவும் ஆண்டவனாயிருந்தும் ஒரு மனிதனாக மெலிந்து தோன்ற இருக்கின்றாய் என்று வானவர் பாடினர். அதாவது, உலகத்தை உழைப்பிக்கும் கதிரவன் நீ, ஆண்டவன் நீ, ஆயினும் பலம் குறைந்த மனிதனாக தோன்ற இருக்கின்றாய். எதற்காக? கேடு விளைவிக்கும் பாவத்தில் மூழ்கியோரின் பாவம் நீங்கும்படியாக, கலக்கம் தரும் பேய்கள் கலங்கும்படியாக என்று வானவர் புகழ்ந்து மகிழ்ந்து பாடினர். இலக்கமாக நேமி மீதில் இனிதெழும்பதங்கு நீ, விளக்கமாக வீதி தீதர் ஒழுகல் என்று யுண்டதோம், விளக்கமாக நாதனாகி மெலிய மைந்த நின்றுளாய், கலக்கமாக நேமி தேய கடிகலங்கள் கலங்கவே என்று வீரமாமுனிவர் மிக அருமையாக சொல்வதை பார்க்கின்றோம். இறைமகன் உலகிலே தோன்றியதற்கு எதற்காக, எப்படி என்ற இரண்டு கருத்துக்களை நமக்கு வானதூதர்கள் அறிவிக்கின்றார்கள். முதலாவது, அவன் ஆண்டவன், உலகிற்கெல்லாம் ஒளி தருபவன், உலகின் ஒளியாக விளங்குபவன். அவன் மனிதனாகின்றான். ஆற்றலெல்லாம் உள்ள ஒரு கடவுள் பலம் குன்றிய ஒரு மனிதனாகின்றான். எதற்காக என்றால், பாவங்கள் தோய வேண்டும், அவர்கள் அகல வேண்டும், நீங்க வேண்டும் என்பதற்காக, பாவத்தை தூண்டுகிற பேய்கள் கலங்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே ஆண்டவன் ஆற்றலெல்லாம் உள்ளவன், வலிமை குன்றிய மனிதனாக தோன்றுகிறான். பாவத்தை ஒழிப்பதற்காக, பேய்களை கலங்கடிப்பதற்காக என்று வானதூதர்கள் புகழ்ந்து பாடுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவை நாம் காணும்போது நம் மனதில் இருக்கிற பாவங்கள் அகல வேண்டும் என்று நாம் மன்றாட வேண்டும். உலகமெங்கும் பேய்களின் கோலோச்சுகின்ற கொடுங்கோன்மை நீங்க வேண்டும் என்றும் நாம் மன்றாட வேண்டும் என்பதை இனிது உணர்த்துகின்ற ஒரு அற்புதமான சிந்தனையை இறையடியார் வீரமாமுனிவர் இன்று நமக்கு தருகின்றார். அதை நாம் உணர்ந்து கொள்வோமாக. வாழ்க.